கேக் ஸ்மாஷ் பார்ட்டிக்காக வீட்டிலே சரி கோதுமை மாவு வச்சு கேக் பண்ணிடலாம், எப்படி ஸ்மாஷ் பண்ண போகிறோம், அண்ட் கேக் குவான்டிட்டி கம்மியாக இருக்கட்டும், க்ரீம் தான் நிறையா வேணுங்கிறது என்னோடய தாட். ஸோ அதனால் நான் வீட்டிலே பேக் பண்ணேன். அப்புறம் பை மிஸ்டேக் ஏதாவது சிவேஷ் வாய்க்கில் போனாலும் ஒன்று ரொம்ப என்ன சொல்லிட்டாங்க சேராமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப மைல்டாக தான் அதர் கோகோ பவுடர் எல்லாமே ஆட் பண்ணேன். ஸோ பேசிக்காக எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தனியாக நிறைய சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு கேக்கும் அவன் அந்த ஸ்மாஷ் பார்ட்டியில் யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மி குவான்டிட்டியில், ஏன்னா எனக்கு க்ரீம் தான் நிறையா வேணும், கலர்ஃபுல்லாக வேணும்ன்ட்டு. ஸோ இப்போ க்ரீமுக்கும் எல்லா கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுட்டேன். ஒயிட் க்ரீமில் இப்போ நான் கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆக்சுவலி இது ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா இது ஊற்றினா இந்த கலர் வந்துருச்சா, ஓகே இப்போ இந்த ஊற்றினா இந்த கலர் வருது, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி கலர் தியரிலாம் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் நான் ஒயிட் க்ரீமை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கலராக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தட் அந்த ஸ்மாஷ் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூஸ்வலி எல்லோரும் ஒரு கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த கலரே எல்லாருக்கும் நேற்று இது மிக்ஸ் ஆகும்போது ஃபைனலாக நமக்கு ஒரு ப்ரௌன் க்ரே ஒரு பிளாக் அந்த மாதிரியாக கிடைக்கும். பட் எனக்கு இது கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸே கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லா கலர்ஸையும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஈவன் கேக் ஸ்மாஷ் பார்ட்டியுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இதில் என்ன பண்ணேன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும்னு ரெடி பண்ணிட்டேன். பட் சில கலர்ஸ் காம்பினேஷனாக போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லலாம் பார்த்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு நெட்லலாம் ரெஃபர் பண்ணி இப்போது டார்க் ப்ளூ என்கிட்ட அந்த கலர் இல்லை, பட் லைட் ப்ளூ மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ டார்க் ப்ளூ எப்படி கொண்டு வருது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அண்ட் சில ஆரேஞ்ச் அண்ட் பிங்க் ஷேட் எனக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதாவது மைல்டு டிஃப்ரென்ஸ் கிட்ட வச்சா தான் தெரியும், தனியாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ அந்த கலரையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு 2-3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி வேறு கலர் கொண்டு வர்றது, அதாவது லிஸ்ட்டில் இல்லாத கலர்ஸ் கொண்டு வருது, இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தேன். டோட்டலாக ஆல்மோஸ்ட் 11 கலர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நம்ம ஜஸ்ட்டு டிசைன்லாம் பண்ணுவேன்னா கேக் தெரியாத அளவுக்கு அதை அப்படி சும்மா சுற்றி வச்சுருவோம். ஸோ வச்சுட்டா ஸ்மாஷ் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன். லைட் ப்ளூ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அவனோட ஹாஃப் இயர் பர்த்டேக்கு பேக் பண்ணும்போதே. ஸோ இப்போ டார்க் ப்ளூ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப எய்ம் பண்ணது. ஏன்னா அது இந்த 11ல் வரணும், ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிற கலர் ஏதாவது மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணேன். ஆக்சுவலி 3 கலர்ஸ் நான் அந்த மாதிரி காம்பினேஷனில் கொண்டு வந்தேன். இது ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா, அப்படியே செம்மையாக இருந்தது. அப்புறம் எப்படி இந்த ஃபுட் கலர்லாம் ஒரு பாயிண்டில் எக்ஸ்பைரி ஆகும், சரி நம்ம அவனுக்கு கலர் தியரி சொல்லி கொடுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். இதான் அந்த 3 கலர்ஸ் ஆக்சுவலி நான் காம்பினேஷனில் கொண்டு வந்தது, அந்த லிஸ்ட்டில் அந்த பாக்ஸில் இல்லாத 3 கலர்ஸ். அப்புறம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக டின்னர் சாப்பிட்டோம். எங்கள் எல்லாருக்கும் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா, சிவேஷ்க்கு மட்டும் பூரி, ஏன்னா கொஞ்சம் மெதுவாக இருக்கும், கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பூரியும் பன்னீர் பட்டர் மசாலா தான். சிவேஷ்க்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும், பன்னீரும் வீட்டில் செஞ்சது தான். அடுத்த நாள் தான் இந்த கேக் ஸ்மாஷ் பார்ட்டி. ஸோ நாங்கள் ஜஸ்ட் அந்த டேபிள்லாம் ரெடி பண்ணிவிட்டு இருக்கிற ப்ராப்ஸ்லாம் ஒட்டணும். அவன் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணான், அதுக்கப்புறமேட்டு ஓகே இதான் மெட்டீரியல் சொல்லிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனும் ரொம்ப டேப்லாம் பண்ணான், தட்டை திருப்பினான். நாங்கள் என்ன நினச்சோன்னா ஓரளவு மெஸ்ஸியாக்குவான், அட்லீஸ்ட் அந்த கேக் சாப்பிட்லாமான்னு நினச்சோம். அவன் அதில் கை வச்சது இல்லாமல் காலையும் சேர்த்து வச்சு இப்படி திருப்பி அப்படி திருப்பி அதை ரொம்ப தப்பி அதை தரையில் கையை வச்சு திருப்பி தரையிலேருந்து அதை எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் வச்சு செம மெஸ்ஸியாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் பண்ணேன். ஓகே வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓவராலாக அந்த ஈவெண்ட் ஜாலியாக இருந்தது. ஸோ நான், மம்மி, டேடி, அப்புறம் விகாஷ், சுதன், ஹஸ்பண்ட் எல்லாருமே பின்னாடி உட்காந்து கேமராவில் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப கமெண்ட் அடிச்சுட்டு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அதுவும் அவனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனு எல்லாமே சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக அஃப்கோர்ஸ் ஐ நோ இது ரொம்ப பெரிய மெஸ்ஸி தான், இதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால தான் நாங்கள் சிட் அவுட்டில் வச்சோம். ஸோ தட் அங்கேயே டேப் இருக்குது, ஸோ ஈஸியாக வாஷ் பண்ணிடலான்ட்டு. எனக்கு இது ஆக்சுவலி பண்ணணும் அவனுக்குன்னு ரொம்ப ஆசை. அவன் இதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஸ்மாஷ் பண்ணானோ அந்த அளவுக்கு நானும் என்ஜாய் பண்ணி அவன் ஸ்மாஷ் பண்ணுறதையும் பார்த்தேன். அண்ட் வைல் ப்ரிப்பரேஷனும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது.
அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம். ஓவரால் இட்ஸ் a வெரி குட் அண்ட் ரொம்ப மெமரபிளான கேக் ஸ்மாஷ் பார்ட்டியாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணேன்.